ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டல்கோனா காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ அதே ஸ்பூனில் நம்ம 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, எல்லாமே 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வரணும். பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல நுரையாக வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இன்னும் நல்லா பீட் பண்ணணும். பாருங்கள், நான் பீட் பண்ண கலர் மாதிரி நல்லா க்ரீமியாக வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. பாருங்கள், நல்லா நம்ம வீட்டில் எப்படி காஃபி போடுவோமோ அந்த கலருக்கு இந்த க்ரீம் வரணும். பாருங்கள், கை எடுத்தால் பாருங்கள் நல்லா அழகாக வருது. இதுதாங்க சரியான பதம். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் ஐஸ் க்யூப் போடலாம். நாலு 5 ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்ச பால், ஆறின பால், அதை ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீமையும் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கணும், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் பாலுக்குள்ளே போகாது, மேலே நல்லா மிதந்துக்கிட்டு நல்லாயிருக்கும். இதை சாப்பிடும்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காஃபி இது. பாருங்கள், கீழே ஐஸு, மேலே பால், நம்ம செஞ்ச க்ரீம் இந்த மாதிரி தனித்தனியாக நிற்கணும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.